இப்ப கூட பாருங்க, அவர் அனௌன்ஸ் பண்ணாரு வேட்பாளர்களை. நான் இதுதான் சொன்னேன், அண்ணன் மாநில அரசியல் வாங்க, சட்டசபையில எல்லாம் முட்டா பசங்களா உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி அறிவாளிங்க தயவு செய்து சட்டசபைக்கு வரணும் அப்படின்னு நான் அந்த கட்சியில் இருக்கும்போது சொன்னேன். இப்ப அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னுட்டு பேசுறாரு, 2026க்கு அப்புறம் களம் மாற போகுது, அதனால நான் சட்டசபை எலெக்ஷனுக்கு வரேன். இதை உருவாக்கியது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். இன்னும் என் கேரக்டரையே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த திருமாவளவன் அவங்க சராசரி அரசியல்வாதியா பாக்குறாங்க. 4ஆம் ஆண்டு தமிழகத்தின் ஆளுங்கட்சி அதிமுக, டெல்லியின் ஆளுங்கட்சி அத்வானி திமுக, பாஜக இரண்டு கட்சியும் சேர்ந்து தேர்தலிலே திருமாவளவனை எதிர்த்து டெபாசிட் இழந்தது, வைப்பு தொகை இழந்தது. 2 ஆளும் கட்சி சிதம்பரம் தொகுதியிலே வைப்பு தொகையை இழந்த மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதை ஒரு நடிகன் செய்திருந்தால் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அட்டை படத்திலே போட்டிருப்பார்கள், 6 வாரம் எழுதியிருப்பார்கள். திரும்ப திரும்ப போட்டி போட்டுக் கொண்டு அட்டை படத்திலே போடுவார்கள். 500 பேர் இருந்தால் கூட நெருக்கமாக உயரத்திலிருந்து படம் பிடித்து பூதாகரப்படுத்தி காட்டுவார்கள். எந்த பத்திரிகைக்காரர்களுக்காவது இது கண்ணிலே தெரியுமா? எல் போட்டால் எல் இறங்குமா கீழே? எத்தனை ஆயிரம் பேர், வலது பக்கம் எத்தனை ஆயிரம் பேர், கண்ணுக்கு எட்டுகிற வரையில் மக்கள் திரள். ஒருவர் தொடை மீது ஒருவர் ஏறி அமர்ந்திருப்பதை போல இறுக்கமாய் நெருக்கமாய் அமர்ந்திருக்கிற இந்த கூட்டத்தின் திரளை எந்த ஊடகமாவது உயர்த்தி பிடிக்குமா? உண்மையை எழுதுமா? அப்படியெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த கட்சி ஒவ்வொரு மைல் கல்லாக தடைகளை தவிடுபடியாக்கிவிட்டு தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறது.